அமைச்சர் பொன்முடியின் பதவி பறிப்பு அதிர்ச்சி பின்னணி. திமுக மூத்த அமைச்சர்கள்ல ஒருத்தராயிருக்கிற பொன்முடி தற்போது திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அதிரடியா நீக்கப்பட்டிருக்காரு. இதற்கு பின்னணியில எம்பி கனிமொழியுடைய அழுத்தம் இருக்கிறது தெளிவா தெரியுது. அதாவது கடந்த 6ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்ட பொன்முடி பேசும்போது பாலியல் தொழிலாளி பத்தி கேவலமான சில ஆபாச கருத்துக்களை மேடையில பேசினாரு. இதைத் தொடர்ந்து அவர் மேல கடும் கண்டனம் எழுந்துச்சு. அதன் தொடர்ச்சியா கனிமொழி எம்பியும் தனது கடும் கண்டனத்தை பதிவிட்டாங்க. அவ்வளவே இன்று காலை கூட தன்னோட எக்ஸ் பக்கத்துல பொன்முடியுடைய ஆபாச பேச்சுக்கு கடும் கண்டனத்தை பதிவிட்டாங்க. அதன் தொடர்ச்சியா சில மணி நேரங்கள்ல பொன்முடியை திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிறோம்னு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. பொன்முடி ஆல்ரெடி சொத்து குவிப்பு உள்ளிட்ட பல வழக்குகளுக்காக கோர்ட்டு கேஸ்னு அலையிறதால இவருடைய அமைச்சர் பதவியும் அதிரடியா பறிக்கணும்னு அவருடைய எதிர்ப்பாளர்கள் குரல் கொடுத்து வர்றது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து முதல்வருடைய முடிவு என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.